எங்க போச்சு? எங்க வச்சிருப்பான் அவன்? ஓய், ஆ? என்ன தேடிட்டு இருக்க? எங்க அது? எங்க எது? அதான் உன் டைரி. டைரியா? எனக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இல்ல. பொய் சொல்லாத. நீ இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்ப. எனக்கு எடுத்து கொடு. இல்லாத உன்னை எங்கடி நான் எடுத்து கொடுக்கறது? இந்த மாதிரி நிறைவேறாத ஆசையெல்லாம் டைரியில தான் எழுதி வைப்பாங்களாமா. அது என்னலான்னு நான் பாத்துட்டேன்னா அது எல்லாத்தையும் நான் போய் செஞ்சு முடிச்சுட்டு உடனே உன்கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்த வாங்கிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். தானமும் நீ ஒன்னா யோசிச்சு சொல்லுவ. அது உட்காந்து நான் ஒவ்வொன்னா செய்யணுமா? வேற வேலை இல்ல. சரி போ, எடுத்துட்டு வா போ. என் டைரி உன்னால எடுக்க முடியாதே. ஏன்? ஏன்னா அது இங்க இருக்கு. அதுல எப்போ என்ன தோணுன்னு யாருக்கும் தெரியாதே. ஏன் எனக்கே தெரியாது. சரி, அடுத்து உன் பக்கெட் லிஸ்ட் என்ன? பரவாயில்லையே. முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செய்யறதுக்கு நான் கெஞ்சிட்டு இருக்கணும். இப்ப மேடம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்களே. சரி சரி சொல்றேன். பட் ஆனா அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தா போகுமே. பரவாயில்ல, சொல்லு, கேக்குறேன். என் பக்கெட் லிஸ்ட் மொத்தத்தையும் செஞ்சு முடிக்கிறது கஷ்டம். ஆனா அதுல ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீ ஈஸியா நிறைவேற்றிட்டேன்னா மத்த இருக்கிற மொத்த பக்கெட் லிஸ்டையும் பெரிய மார்க்கரை வச்சு ஒரே ஸ்ட்ரைக்கு ஒரே கோட்ல அழிச்சிடலாம். சரி, அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் பாட்டுக்கு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. நீ ஒரு நோட்டீஸை கையில வச்சு சுத்தி நிக்கிறல்ல. ஆமா. அது அழகா கையில் எடுத்து இப்படி என் கண்ணு முன்னாடி கிழிச்சு வீசிட்டு என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும். தெரியும்டா எனக்கு உன்னை பத்தி. நீ கடைசியா எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து இங்கதான் நிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். டேடி, உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா சரி வராது. இரு வர. அடிப்பாவி, ஹேண்ட்பேக்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? உன் பக்கெட் லிஸ்ட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கே இதுல சைன் வாங்கிட்டு நான் கிளம்பிடலான்னு தான் இருந்தேன். ஆனா உன் மோட்டிவ் ரொம்ப தப்பா இருக்கே. அதனால நமக்கு சரிப்பட்டு வராது. நீ இப்பவே கையெழுத்து போடு. புடி. அதெல்லாம் முடியாது. இப்ப கையெழுத்து போட முடியுமா முடியாதா? அதான் முடியாதுங்கறேன்ல, போடி. மாறா, ஒழுங்கு மரியாதையா இதுல கையெழுத்து போடு. கையெழுத்து தானே? சரி கொடு. என்னடி இது? பேர் இல்ல, அட்ரஸ் இல்ல, வெறும் டைவர்ஸ் டீடைல் மட்டும் இருக்கு. அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். இதுல எது கொடுக்கு? நீ கையெழுத்து மட்டும் போட்டுக்கிறேன். இந்த புடி. அந்த அன்னைக்கு அட்வொகேட் ஆபீஸ்ல பாக்கும்போது எல்லாமே இருந்துச்சே. இப்போ ஒன்னத்தையும் காணோம். இப்படி blank டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போட முடியாது. ரிஜெக்டட். ஆமா, அப்படியே இவர்கிட்ட பிளாங்க் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி இவர் சொத்துல நாங்க எடுத்துட்டு போக போறோம். 1000 கோடி ரூபாய் சொத்து இவர் கையில வச்சிருக்காரு. நாங்க அப்படியே கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போக போறோம். கையெழுத்து போடு ஃபர்ஸ்ட். முடியாது. சரி, இப்போ உனக்கு அதான பிரச்சனை. இங்க கூட நான் இப்பவே எல்லாத்தையும் எழுதி தரேன். கையெழுத்து போட்டு கொடு. நீ என்ன எழுதினாலும் இங்கேயே சுத்தி சுத்தி குட்டிகரணம் போட்டாலும் இப்ப நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்ப எப்பதான் கையெழுத்து போடுவ? என் ஆசையெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போடுவேன். அது வரைக்கும் இது தேவையில்ல. அப்போ புதுசா வாங்கிக்கலாம். மாறா, ஏற்கனவே உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டு தான் இருக்கேன். அப்படி பார்த்தா உனக்கு நான் அதை விட அதிகமா தான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடு. இது சரிப்பட்டு வராது. மரம் என்கிட்ட கொடுத்துரு. ஈஸியா விட்டுருவேனா? அத கொடு. மரா, எடுத்துக்கோ.
விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எப்பவும் இப்படியே இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம்மா, ஐயா கிட்ட சைன் வாங்கிட்டு கிளம்பிடுறேன். ஐயையோ போச்சு போச்சு போச்சு. எல்லாம் உன்னாலதான். இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்றது? சும்மாரி எதுக்கு எடுத்தாலும் என்னைய காரணம் காமிச்சு. சரி சரி ஓகே, போய் ஃபார்ம் எங்கன்னு சீக்கிரம் தேடு. ம். எங்க அப்பா கண்ணில் மட்டும் பட்டுச்சு, என் கையெழுத்து அப்புறம் அவரே போட்டு கொடுத்துருவாரு. டேய் சொல்லு. ஆ, ஆ. டேய் காணோம்டா. இங்க தாண்டி எங்காவது கிடக்கும். ஐயோ எங்க போச்சு? ம். ம். டேய் டேய் ஒருவேளை அந்த ஃபைல்ல இருக்குமோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். டேய் என்னடா லூசு மாதிரி பேசாத. ஏறேடி விசாரிப்போம். அண்ணா அண்ணே. ஆ? என்ன ஃபைல்னா அது? இன்வாய்ஸ் ஃபைல் தம்பி. ஐயா கிட்ட சைன் வாங்கணும். ஓ ஆ. கொடுங்க, நான் பார்க்கறேன். டேய், 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 டேய். ஆ? அந்த ஃபைலை கொஞ்சம் கூட. எதுக்கு? அது உனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட. டேய் இருடா, எல்லாத்தையும் நானும் கத்துக்கணும்ல. நானும் ஒரு வாட்டி பார்த்துட்டு தரேன். டேய் வாங்குடா ஃபைல வாங்குடா. இல்லடா, நீ உன் பொட்டிக்குள்ள போய் உன் ஃபைலை பாரு, இந்த ஃபைலை கூட. டேய் என்ன, நானும் இங்க தானே ஜாயின் பண்ணிருக்கேன், நான் பார்க்க கூடாதா? இருடா. டேய், 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 சொன்னா கேளுடா. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை பார்த்து கொடுத்துறேன்டா. ஐயே இருடா, ஒரு தடவை தானே, நான் பார்த்துட்டு தரேன். நீ எதிர்பார்க்குற மாதிரி அதுல ஒண்ணு இருக்காதுடா. குடு, அதெல்லாம் அக்கவுண்ட்ஸ் வீராவோடது. குடு குடு குடு. இருடா, வீராக்கு நான் லேட் ஆச்சு. பார்க்கறதுல என்ன ஆக போகுது? தம்பி, இரு time பார்த்துட்டு தரேன். ஆயிடுச்சு. ஏன் நான் பார்க்க கூடாதா? இரு. ஐயா இதோ வந்துட்டேன். கொடுங்க தம்பி, ஐயா கூப்பிடுறாரு. வந்துட்டாரா? டேய் ஃபைலை குடுறா. அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ணா ஐயா அண்ணா அண்ணா, 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 அண்ணா. சும்மா இருங்க தம்பி. அண்ணா இருங்க, பொறுமையா ஐயா, கொடுத்துப்போம். இருங்க தம்பி. இருங்க. ஐயா சைன் பண்ண வேண்டியது ஐயா. ஆ. மணி, ஐயா என்னவா அவனுக்கு? ஒண்ணும் இல்லை ஐயா. எதுக்கு இங்க நிக்கிறான்? சும்மா மணி அண்ணங்கிட்ட ஒரு விஷயமா பேசலான்னு. இவரு வெட்டியா இருந்தா ஊர்ல எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம இருப்பாங்களா? ஐயோ அப்பா, நான் சும்மா ஃபைல பார்க்கலான்னு வாங்கினேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. ஆ, ஆ. ஐயோ இப்ப என்ன பண்றது? மாமா ம். என்னம்மா? நைட் ஆக போகுதுல்ல மாமா. இப்ப எதுக்கு ஃபைல் எல்லாம் பாக்குறீங்க? ஆ, ஆ, ஆ. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் மாமா. ஆமாப்பா, நாளைக்கு நல்ல நாள். ம். அதுவும் சரிதான். ஆ, நீ படிச்சவன் நிரூபிச்சிட்டடி. இந்தாம்மா, கொடுங்க கொடுங்க. இதை நீ ஏன் என் ரூம்ல வச்சு? அவகிட்டயும் கொடுக்கலாம். எஸ்கேப் அம்மா, ஆயிடு. ஒரு நிமிஷம். ஐயா நாளை காலையில ஆல்பர்ட் மகளோட கல்யாணம் இருக்கியா, நம்ம போகணும். மணிண்ண. ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேன். வீரா, அதை கொடுமா. காலையில கல்யாணத்துக்கு போக வேண்டிய இருக்கும், நேரம் இருக்காது. அதை நான் இப்பே பார்த்து சைன் பண்ணிடுறேன். கொடு. ஃபைல்ஸா மாமா? என்னம்மா யோசிக்கிற? கொடுமா. குடுமா கொடுமா. இல்ல ஐயா கேட்கறாருல்ல. அண்ணே சோலி முடிஞ்சு. இந்தாங்க ஐயா. மணிண்ண. அதாங்க.
ஐயோ கண்ணில் பற்றக்கூடாது என்ன பற்றக்கூடாது. பண்றது? சும்மாரி. இதுல இருந்து தப்பிக்க இது ஒண்ணுதான் வழி. மாமாவா? மாமா இருக்காரு. மாமா உங்களுக்கு தான் போனு. போன் யாருமா? யார சொல்றது? செல்வான செல்வான செல்வான. காலையே கால் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. கால் பண்ணியிருக்காரு. செல்வண்ண தான் மாமா பேசுறாரு. அண்ணே இருங்க, இந்த மாமா வராரு, ஒரு நிமிஷம். வீரா, என்னாச்சு மாமா? நீயே செல்வத்துக்கிட்ட நாளைக்கு கடைக்கு வர சொல்லுமா. ஏன் மாமா, என்னாச்சு? போன்ல பேசினா சரியா வராது. நேர்லயே பேசிக்கறவையாவது பேசிரலாமே. ஐயோ, ஏதாவது பண்ணி அந்த பேப்பர் எடுத்துலான்னு பார்த்தா பிளான் இப்படி சொதப்பிட்டாரு. நீ இவ்வளவு போய் படிச்சவன். ஐயோ, இப்ப எப்படியாவது குட்டையை குழப்பணுமே. அத்தா அத்தா ஏய் அத்தா எங்க இருக்க? அத்தை இல்லடா. என்னவா இவனுக்கு இவ்வளவு நேரம் வழி இல்லைன்னு தெரியலையாமா? திடீர்னு அத்தை ஞாபகம் வந்துருச்சு. வடபழனி முருகன் கோயிலுக்கு போறேன்னு இவன் முன்னாடி தானே சொல்லிட்டு போனா. வீரா, அப்படி அவசரமா இருந்தா அங்க போய் பார்க்க சொல்லு. இருந்த முன்ஜாமீனும் போச்சா? ஐயோ, பெத்ததும் சரியில்லை, வளர்த்ததும் சரியில்லை, கட்டதும் சரியில்லை, கூட பிறந்ததும் சரியில்லை. ஒருத்தராவது நம்ம பேச்ச கேட்கறாங்களா? எனக்கு தெரிஞ்சு டைவர்ஸ் பேப்பர்ல இவரே கையெழுத்து போட போறாரு. இப்ப எதுக்கு அவன் வயிற்று வலி வந்த மாதிரி குறுக்கு நடுக்கு நடந்துகிட்டு இருக்கான்? அவன் ரூமுக்கு போய் நடக்க சொல்லுமா. என் டென்ஷன் எனக்கு, நான் இங்கதான் நடப்பேன். ரூம்குள்ள இடம் பத்தாது. ஐயோ, சரி, என்னமோ பண்ணட்டும். நான் ரூமுக்கு போறேம்மா. மணி ஐயா, நீ கிளம்பு. சரிங்க. தயவு செஞ்சு போயிருண்ணா. மாமா, நீங்க வேணா போங்க, நான் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். மணி. ஐயா, இதோ வரேன். பரபரப்புலயே வச்சிருக்காங்க. ஐயா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா ஒன்றுவேன். அமைதியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்பாவை கையெழுத்து போடாம இருக்க ஹெல்ப் பண்ணுவீரா? ஐயோ, இதுதான். இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம். நான் இல்ல. எங்கட ஓடுற? நில்லு. அதானே, இதுக்கெல்லாம் கூட்டு சேர்த்துக்க.
என்னம்மா இதெல்லாம்? அ, 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 அது மாமா அது வந்து கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸா? அப்படி என்னதாம்மா ஆச்சு? இப்படி ஒரு முடிவு எடுக்க அப்படி என்ன அவசரம்னு கேக்குறேன். கல்யாணங்கிறது ஒரு நிரந்தரமான கமிட்மெண்ட். இப்படி நினைச்ச நேரத்துல ஒரு பேப்பரை வச்சு அதை முடிச்சிட முடியாது. நான் என்னைக்காவது உங்ககிட்ட இந்த வீட்டுல ஒரு மாமனார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கேனா? ஒரு அப்பா மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க மாதிரி தானே பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பசங்களோட பேச்சை விட என் மருமகளுங்க பேச்சுக்கு தான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? அப்புறம் எனக்கு என்னமா மரியாதை? நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பீங்க நம்பிதானமா செஞ்சு வச்சோம். இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா என்னமா அர்த்தம்? ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லிருக்கலாமேமா. 2 பேருக்கு நடுவுல எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்படி சத்தமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போறதுன்னா அப்படி என்ன பிரச்சனை? சொல்லுமா, என்ன பிரச்சனை? அப்போ என் பையன் வாழ்க்கையில நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன்னா? இப்படி ஒரு பொறுப்பில்லாதவனை கட்டிக்கிட்டு அவனை மாத்தி அவனுக்கு நல்லது கெட்டதை புரிய வச்சு அவனை அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவங்க ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? யாரு மாமா? ராகவன் ரொம்ப நல்லவம்மா, அப்பாவி. கண்மணிய தங்கமான பொண்ணு. ராகவனா? அவங்க 2 பேருக்கு இடையில டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அப்பா வளர்த்த பிள்ளைங்க தப்பா போயிடுச்சுன்னு பேச மாட்டாங்களா? இல்ல மாமா, அது நான் வேணா அவர்கிட்ட. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாமா. உங்க எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டுதானமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கண்மணி எல்லாத்தையும் சரிந்தானே சொல்லிச்சு. அப்புறம் எப்படிமா? இது என் வீட்டில் நடந்த முதல் கல்யாணம். உன் அத்தை இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வெளியேந்து வந்த முத பொண்ணு கண்மணி. கண்மணிக்கு இந்த வீட்டுல என்னமா பிரச்சனை? என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுமா. நான் செஞ்சு கொடுக்கறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லுமா. இதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. ஐயோ, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இது அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆக்கிஸ்டிக்கிட்டே ரெஸ்டாரண்ட் கேட்குறீங்க. சரிங்க மாமா. நாங்க நாங்க இத பத்தி கண்டிப்பா கண்மணி கிட்டயும் ராகவன் மாமா கிட்டயும் பேசுறோம் மாமா. நீங்க எதுக்கு மாமா இத நினைச்சு கவலைப்படுறீங்க? கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? பெத்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோன்னு நிம்மதியா இருக்கும்போது இப்படி 2 பேரும் பிரிய போறதா டைவர்ஸ் நோட்டீஸ் என் கண்ணில் பட்டா எப்படிமா? எப்படி என்னால் நிம்மதியா இருக்க முடியும்? என்ன நடிப்பு நடிக்கிறா பாரியா? ஐயோ, அப்பா கொஞ்ச நேரத்துல நம்மள கலட்டி மாட்டிட்டாங்க. டேய், என்னடா இதெல்லாம்? ராகவனும் அண்ணியும் டைவர்ஸ் பண்ண போறாங்களா? என்னடா ஆச்சு? என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை? ஐயோ, நீ வேற கொஞ்சம் சும்மாறா.
போடா. எல்லாம் உன்னாலதான். என்கிட்ட குடு அப்பல இருந்து சொல்லிட்டே இருந்தல, எடுத்துட்டு அப்படியே ஓடுன. எதுக்கு எடுத்தாலும் என்னையவே தப்பு சொல்லாதடி. ஏன் டிவோர்ஸ் பேப்பரை லாயர் ஆஃபீஸில் வச்சு கையெழுத்து போட்டால் பத்தாதா? அது பேக்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கணுமா? ஹேண்ட் பேக்ல நான் மறைச்சு தானே வச்சிருந்தேன். நீ தான் இப்போ அதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டேன். எப்படிங்க? நானா எடுத்தேன்? இங்க பாருங்க, சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. நானா அதை எடுத்தேன்? நீ தானடி அதை எடுத்துட்டு கையெழுத்து போடணும் உயிரை வாங்கின. அது கீழே போய் விழுந்துருச்சு. அவன் எங்க அப்பா என்ன விஷயம் முழுசா தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? அத கீழே போட்டது நீ, போட வச்சது நீ. யாரும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாலாம். அதே மாதிரி இப்படி ஏதாவது பண்ணி ஈஸியா ஹர்ட் பண்ணி விட்டும் போயிடுறது. போடி. ராகவன் அண்ணியும் டிவோர்ஸ் பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டு அப்பா நினைச்சிட்டாரு. அந்த மனுஷன் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாப்ல. நானும் நீயும் பிரியறதா இருந்தா கூட அந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகாது. தொலைஞ்சா தொலைட்டுன்னு விட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா ராகவனுக்கும் அன்னிக்கும் டிவோர்ஸுங்கிறது அவரால் ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு எத்தனை நாள் தூங்காம இருக்க போறாரோ தெரியல.